Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான மட்டன் தொன்னை பிரியாணி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மட்டன் தொன்னை பிரியாணி செய்யறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேக வைக்கிறப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு இப்போ வேக வச்ச மட்டனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அந்த தண்ணியை அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்குறேன். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஹீட்டான பிறகு பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் இது சேர்த்துக்குவோம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு அது நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா இது மாதிரி கலர் மாதிரி வந்த பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி பேஸ்ட்டு, இது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் பக்கம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா அதில் இருக்கிற ரா ஸ்மெல்லாம் நல்லா போகணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணும். அப்போ தான் நமக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது மாதிரி வதங்கின பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், பிரியாணி மசாலா பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிரும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கின பிறகு நம்ம வேக வச்சுருந்த மட்டனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த மசாலா பேஸ்ட்டோடையே. இந்த தொன்னை பிரியாணி கொஞ்சம் நமக்கு லைட் க்ரீனாக தான் நமக்கு கலரில் கிடைக்கும். ஏன்னா நம்ம பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லிலாம் அரைச்சி சேர்த்ததுனால. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு அரைச்ச பேஸ்ட்லேருந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போது மட்டன் வேக வச்ச தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். இதை சேர்க்குறப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணிக்கு தேவையான தண்ணியை நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம அந்த மசாலா எல்லாத்தையும் அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் பக்கம் விடுவோம். நல்லா தண்ணி கொதித்து ரெடியாகி வரட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஏற்கனவே நான் பாஸ்மதி அரிசி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசி உடையாத அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு கொருக்கு மூடி வைங்க. தண்ணி நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், தண்ணி ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிடுச்சு. இதை அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசி உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஈக்குவலாக வச்சுட்டு நம்ம தம் ஸ்டேஜில் போட்டுடலாம். திரும்ப இதை ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுடுவோம். சாதம் நல்லா ரெடியான பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 20 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன். பாருங்கள், சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தொன்னை பிரியாணி. இதை இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து பிரியாணி செட் ஆகிடும். நல்லா உதிரியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சூப்பரான நம்மளோட மட்டன் தொன்னை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். மட்டன்லாம் நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக வெந்திருந்துச்சு. சாதம் அரிசியும் உடையில பாருங்கள், உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போவும் செய்கிற பிரியாணி டேஸ்ட்டில் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். இது கூட ஆனியன் ரைத்தா இல்லை எதனா கிரேவி வச்சு நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்றப்போ வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மட்டன் தொன்னை பிரியாணியை நான் செஞ்ச ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஏல் ஃபுட்டோலஜி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.